காலையிலேருந்து செய்தி சேனல்களில் பார்த்தீங்கன்னா அந்த கருணாபுரம் பகுதியில் தெருவுக்கு தெரு பார்த்தீங்கன்னா பிணங்கள் தான் குஞ்சிருக்குது. ஒரே இடத்துல தான் வந்து பிணங்கள் தான் எரிக்க போகிறோம். இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் கூட கவலையோ பயமோ அரசியல்வாதி மீது பயமோ இல்ல போலீஸ் மேல பயமோ ஒரு சதவீதம் கூட இருக்காது. நேர ஜெயில தான் கொடுக்குறோமே அப்படிங்கிற இது கள்ளச்சாராயமா அல்ல, நல்ல சாராயம். அதே தான் பண்ண போறான். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நான் வருவேன், 2026 தான் என்னோட இலக்குன்னு சொன்னவர் முதல் முறையா ஒரு அரசியல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயம் தொடர்பாக தமிழ்நாடு அரசை கண்டித்து விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. புஷி ஆனந்த் தான் அறிக்கை எழுதி விட்டுருப்பார். விஜய்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, விஜய்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இதுதான் சினிமாக்கார அரசியலுக்கே வேண்டாம், சினிமாக்கார அரசியலுக்கே வேண்டாங்க, அறிக்கையே வேண்டாங்க. விஜய் வேண்டாம், ரஜினி வேண்டாம், கமலும் வேண்டாம், எவனும் வேண்டாம். எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு அது. சரியா? விஜய் உண்மையானவே அரசியல் தலைவர் 150 கோடி ரூபா வாங்குறான். 1 கோடி எடுத்து கொண்டு வந்து 100 குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தான் வரும். கொடுக்க சொல்லுங்களேன். அவன் தானே உனக்கு படம் பார்த்தான், 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறான் அவன் தானே. விஜய் ஒரு அரசாங்கம் கொடுக்குது, கொடுக்கல விடுங்க. விஜய் உண்மையாவே தலைவன் ஏத்துக்கலாம். 100 குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தான். 150 கோடியில ஒரே ஒரு சதவீதம், 1/2% காசு தான். இதை கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். கொடுக்க மாட்டோம். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். காலையிலேருந்து செய்தி சேனல்களில் பார்த்தீங்கன்னா அந்த கருணாபுரம் பகுதியில் தெருவுக்கு தெரு பார்த்தீங்கன்னா பிணங்கள் தான் குஞ்சிருக்குது. ஒரே இடத்துல தான் வந்து பிணங்கள் தான் எரிக்க போகிறாங்களோ புதைக்க போகிறாங்களோ அந்த செய்திகள்லாம் பார்க்க முடியுது இல்லையா? விரைவில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேறு வருது. இதில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுது? பொதுவாகவே ஆளுங்கட்சி தான் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. விக்கிரவாண்டி பக்கத்தில் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்குது. ஸோ இது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் கிடையாது. இந்த சாவுக்கு யார் காரணம் அவனை கேளுங்க, அவளை சொல்லிடுவான்னு கேளுங்க. நம்ம ஒரு விஷயத்தை 1/2 மணி நேரம் பேசுகிறோம், இவ்வளோ விஷயங்களை சொல்கிறோம். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு நம்ம 10 பேர்ட்டு பேசியிருக்கோம், 10 சோர்ஸ் எடுத்திருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட, அடித்தட்டு மக்கள்கிட்ட எந்த அவேர்னஸும் இல்லை. அப்போது சாவு வேறு, தேர்தல் வேறு. 500 ரூபா கொடுத்தா எல்லா பையனும் வாங்கிக்குவான். 500 ரூபா 8 அமைச்சர் 9 அமைச்சர் அங்கே இருக்காங்க. 9 அமைச்சர் 8 அமைச்சருக்கும் விக்கிரவாண்டி தொகுதி 9ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. 9ஆக பிரிக்கப்பட்டு அதிமுக வாக்கு எவ்வளோ தனியாக பிரிச்சிரு, பாமக வாக்கு எவ்வளோ தனியாக பிரிச்சிரு, திமுக ஆதரவு கட்சிகளுடைய வாக்கு எவ்வளோ தனியாக பிரிச்சு, இவர்களுக்கு மட்டும் பணம் கொடு, இவன் ஓட்டு போட்டால் போதும். 40% ஓட்டு தனியாக பிரிக்க. இதுதான் வேலை யாருக்கு? இந்த 9 அமைச்சர்களுக்கு. வார்டு வாரியாக 500 ரூபா வீட்டில் கொண்டு கொடுத்தா காலை எந்திரிச்சு ஓட்டை போட்டு போயிடுவான். அவனுக்கு இந்த சாராய விஷயம் நடந்தா என்ன, செத்தா என்ன? அப்போது இவர்களுக்கான கல்வி கொடுக்கப்படவில்லை, இவர்களுக்கான பகுத்தறிவு அரசியல் கொடுக்கப்படவில்லை, இவர்களுக்கான விழிப்புணர்வு போய் சேரவில்லை. பக்கத்து கேரளாவில் போய் பாருங்கள், இப்படிலாம் எங்கே கள்ளச்சாராய சாவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்நாடகாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆந்திராவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா அங்கே பப்ளிக்கே முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கான். அதே போல் அரசியல் கட்சிகளும் மக்கள் நலத்தில் கவனமாக இருக்குது. இங்கே எந்த அரசியல் கட்சியும் இப்படியா பணம் கொடுத்து ஜெயிக்கணும், பணம் இருக்கிறவன் தான் சீட்டாக கேட்குறான். பணம் இருக்கிறவன் தான் அங்கே எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு பணம் கொடுத்து ஜெயிக்கிறான். இதுதான் இங்கே அரசியல். இதில் மக்கள் நலன் எங்கே இருக்குது? மனிதாபிமானம் எங்கே இருக்குது? ஏழைபாலம் எங்கே இருக்குது? சாராய சாவு அப்படிங்க. இந்த கண்ணுக்குட்டிக்கு சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி, அவன் பேர் கோவிந்தராஜ், அவன் பேர் கொஞ்சம் கூட கவலையோ பயமோ இந்த சமூகத்தின் மீது அக்கறையோ அரசியல்வாதி மீது பயமோ இல்லை போலீஸ் மேலே பயமோ ஒரு சதவீதம் கூட இருக்காது. நேர ஜெயில கொடுக்குறோமே அப்படிங்கிற அரசியல்வாதிக்கு மாமூல் கொடுக்குறோம், அதிகாரிக்கு மாமூல் கொடுக்குறோம். அப்புறம் எதுக்கு பயப்படணும்? இது கள்ளச்சாராயமே அல்ல, நல்ல சாராயம். திரும்ப வெளியில் வந்து அதே தான் பண்ண போகிறான். அப்போ இந்த உயிருக்கு யார் பொறுப்பு?
அரசு தான் பொறுப்பு, அதிகாரிகள் தான் பொறுப்பு. இது மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தாத வரை இதற்கு ஒரு தீர்வே ஏற்படுத்த முடியாது. இதுதான் இந்த மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கான உரிமை எது, இது யாரால் பாதிக்கப்படுவான், இது மலையாளிக்கு தெளிவாக தெரியும். அவன் தன்னுடைய தலைவிதி அவனை தீர்மானிச்சுக்குவான். இங்கே அப்படி இல்லை. அப்பாவி மக்கள், அரசுக்கு அவர்களுக்கு தொடர்பே இல்லை, அதிகாரிகளுக்கு அவர்களுக்கு தொடர்பே இல்லை. இப்படி ஒரு மக்கள் அடிமையாக இருக்கான். இந்த மக்கள் தான் இப்போ சாராயத்தை கூடி செத்துருக்கான். இப்போ இந்த விஷயம் நடந்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கே போயிருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்காரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக பதவி விலகுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்னது மாதிரி அண்ணாமலை வந்து அமைச்சர் பதவி விலகுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நான் வருவேன், 2026 தான் என்னோட இலக்குன்னு சொன்னவர் முதல் முறையாக ஒரு அரசியல் அறிக்கை வெளியிட்டிருக்கார் இந்த விஷயம் தொடர்பாக தமிழ்நாடு அரசை கண்டித்து. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது எடப்பாடி ஆட்சி காலத்துலேயே அந்த சாராயம் வித்துட்டு இருந்தான். யார்? கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ். எடப்பாடிக்கு அந்த தகுதியே இல்லை. ஒன்று. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இந்த உதயசூரியனை போன்ற சாராயம் விற்பவரோட மாமூல் வாங்குகிற ஆட்களை வைத்து அரசு நடத்த வேண்டியது இருக்குது. முதலமைச்சர் உதயசூரியன் மாதிரி நிறைய ஆட்களை கண்டித்தால் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிடலாம். உங்கள் தொகுதியில் கள்ளச்சாரம் இருந்தால் உங்கள் கட்சியில் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். சொல்லவே முடியாது. தெம்பும் திராணியும் இல்லை. அவ்வளோ பேர் கள்ளச்சாராய ஆள்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கான். மஸ்தா மச்சான் தம்பி காசு வாங்கினான்னு அரக்கோணத்தில் பார்த்தோமா? சாரி, மரக்காணத்தில் மஸ்தா பையன் மைத்துனர் சாராயோட பணம் வாங்கினாங்கிறது உறுதி செய்யப்பட்ட விஷயம். இப்போ உதயசூரியன் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கார். திமுகவில் கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை எங்கேருந்து வரான்? எனக்கு தெரிஞ்ச பல கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் டபுள் டாக்குமெண்ட்டில் தான் வரான். ஒரு இடத்துக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு ரியல் எஸ்டேட்டில் ஒரு 50 கோடி சம்பாதிச்சிட்றான். அவனுக்கு அடுத்த இலக்கு எது? அரசியல் தான். இது எப்படி தடுத்து நிறுத்துறது? விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, புஷி ஆனந்த் தான் அறிக்கை எழுதி விட்டுருப்பார். விஜய் என்ன நடக்குதுன்னே தெரியாது. விஜய்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரஜினிகிட்ட ஒரு முறை ஒரு களம் நடக்கும்போது எங்கே நடந்தது, யார் பேரறிவாளனா யாருன்னு கேட்டார்ல, அதே கதை தான். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு போனார் ரஜினி. சமூகரை ஊடுருவி கலவரம் மீட்டான்னார். அங்கே வந்து யாருன்னு உங்களை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னால்தான் கடுப்பு. அப்போ இதுதான் சினிமாக்கார அரசியலுக்கே வேண்டாம். அறிக்கையே வேண்டாங்க. விஜயும் வேண்டாம், ரஜினியும் வேண்டாம், கமலும் வேண்டாம், எவனும் வேண்டாம். எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு அது. இவர்கள் பூரா அடுத்த படம் ஓடுறதுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பான், அவ்வளோதான். மக்கள் மீது சரியா? விஜய் உண்மையானவே அரசியல் தலைவர் 150 கோடி ரூபா வாங்குறான். 1 கோடி எடுத்து கொண்டு வந்து 100 குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தான் வரும். கொடுக்க சொல்லுங்களேன். அவன் தானே உனக்கு ஒரு படம் பார்த்தான். 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறான் அவன் தானே. விஜய் ஒரு அரசாங்கம் கொடுக்கல விடுங்க. விஜய் உண்மையாகவே தலைவன் ஏற்றுக்கலாம். 100 குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தான். 150 கோடியில் ஒரே ஒரு அரை சதவீதம் காசு தான் அது. இதை கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். கொடுக்க மாட்டான். ரஜினி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டான். கமல் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டான். ஏன்? இதை வச்சு அப்படியே குடும்பத்தோட அமெரிக்கா USA டூர் போயிட்டு வரலாம், இல்லைன்னா பிரிட்டனுக்கு டூர் போயிட்டு வரலாம், சிம்லாவுக்கு போயிட்டு, இப்படி தான் இருக்குது. அப்போ பொதுமக்கள் கொடுக்குற காசை உல்லாசமாக அனுபவிக்கிறது தான் சினிமாக்காரன். அதனால் சினிமாக்காரன் அறிக்கையும் வேண்டாம், ஆதரவும் வேண்டாம். அவன் என்றைக்குமே உதவ மாட்டான். இதுதான் சினிமாக்காரன். ஒருவேளை பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் சந்திச்சு பணம் கொடுக்கணும்ல. சந்திச்சா உயிர் உழைச்சிருவானா? என்ன உதவி செஞ்ச? எம்ஜிஆர் தான் நேராக போய் பணம் 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுப்பார். சந்திக்கிறதுனால என்ன பலன்? விளம்பரம் கிடைக்கும், பப்ளிசிட்டி. அது விளம்பரப்படுத்துறதுக்கு 2 லட்சம் செலவு பண்ணுவேன். அது பலன் அல்ல. பாதிக்கப்பட்டவனுக்கு ஏதாவது மருத்துவமனை பில்லை கொடுத்தியா? நிறைய பேர் ஆஸ்பத்திரி போகணுமையாக கிடக்கான். அவனுக்கு என்னைய ரிசல்ட் என்ன? அறிக்கை விட்றது. அதுக்கு ஆளை சம்பளத்துக்கு வச்சுருக்கீங்க PR, அவனை அறிக்கை விட்ருவான். போய் பார்ப்பது, அப்படியே டபுள் AC போட்டுட்டு BMW போய் பார்ப்பது, அது பப்ளிசிட்டிக்காக.
என்னையா பணம் கொடுத்த? ரஜினிகாந்த் லதாவும் என்ன பணம் கொடுத்தாங்க? விஜயகாந்த் என்ன பொண்டாட்டி மகன் எம்பி என்ன பாதிக்கப்படும் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? இதை சொல்லு. அப்படி எதுவுமே இருக்காது. ஆக எல்லாம் ஒரு விளம்பர பப்ளிசிட்டிக்காக கொடுக்கப்படுகிற. எனக்கு தெரிஞ்சு கும்பகோணம் தீ விபத்தில் இருந்து குழந்தைங்களாம், பிஞ்சு குழந்தைங்களாம் கருகி செத்து போச்சு. அதுக்கு நான் செக்ரட்டரியேட்டில் பல செக்குகளை பார்த்தேன். கொடுத்த செக்கு எல்லாம் ரிட்டர்ன் ஆகி போச்சு. நடிகர்கள் ஆமாம், இன்னைக்கு போய் ஆர்டிகல் போட்டு கேளுங்க, சொல்லுவாங்க. நடிகர்கள் கொடுத்த செக்கு பூராம பவுன்ஸ். அரசாங்கம் வெளியே சொல்லாமல் வச்சிருக்கு. இதுதான் நடிகர்கள். நடிகர்கள் சினிமாக்கே வேண்டாயா, அரசியலுக்கே வேண்டாம். உங்களுடைய பகட்டு, பந்தா, கேரவன் வேன், ஆடி கார், மேக்கப் எல்லாம் சினிமாக்குள்ளே வச்சுக்கோங்க. கேரளா மாதிரி அரசியலுக்கு வேண்டாம். கேரளாலே வந்துட்டாரு சுரேஷ் கோபி. ஒரு சுரேஷ் கோபினால கேரளாவே அழிஞ்சு போயெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சுரேஷ் கோபினால் ஒட்டுமொத்த கேரளாவே அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. பினராயி விஜயன் தான் அங்கே. கம்யூனிஸ்டுகள் தான். காங்கிரஸாக இருந்தாலும் எளிமையாக இருக்கணும், உமன் சாண்டியாக இருந்தாலும் எளிமையாக இருக்கணும், இஎம்எஸ்ஸாக இருந்தாலும் எளிமையாக இருக்கணும், ஏகே அந்தோனியாக இருந்தாலும் எளிமையாக இருக்கணும். ஏகே அந்தோனி மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவன் பொண்டாட்டி பஸ்ஸில் தான் வேலைக்கு போச்சு, பேங்க் வங்கி வேலைக்கு. நம்ம ஊரில் நடக்குமா? கவுன்சிலர் பொண்டாட்டிக்கு 4 ஃபார்ச்சூன் கார் இருக்குது. கவுன்சிலர் 4 பொண்டாட்டிக்கு. இந்த அரசியல் வேறு. அந்த கேரளாவை பார்த்து காப்பி அடி, பஞ்சாபை பார்த்து காப்பி அடி, அதுதான் அரசியல். தமிழன் நீங்கள் இவனை அரசியல் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, இவனுக்கு அறிவு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஓராசிரியர் பள்ளி 10,000 பள்ளிக்கூடம் இன்னும் திராவிட இயக்கங்கள் மெயின்டைன் பண்ணுது. எவ்வளவு? 10,000 பள்ளிக்கூடம், 5 கிளாஸுக்கு ஒரே வாத்தியம். சாராய விற்கிறவங்க மட்டும் கரெக்டாக பட்டியல் போட்டு காசு வாங்கிட்டு இருப்பானுங்க. அதனால் இது பொதுமக்களால் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயம் தொடர்பாக விரிவாக எங்களோட ஒரு பேட்டி கொடுத்தீங்க. நன்றி, வணக்கம்.